தெய்வமே! இது என்ன காலையிலேயே இந்த கொடுமை அப்படின்ற மாரி கொஞ்சம் மலைச்சிட்டு ஷூ போடுறதுக்கு மலைச்சிட்டு செப்பல் போட்டு வந்தேங்க. செப்பல் போட்டது ஒரு குத்தமா? அப்படின்ற மாரி கரெக்ட்டா ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே பிஞ்சு போச்சு. நானும் அதை இதன்னு வச்சு ஒட்டி பார்க்குறேன். அது எதுக்குமே ஒட்டல. கடைசியா ஸ்டேப்லர போட்டு எப்படியோ அந்த நாள கடத்திட்டேங்க. இந்த ஊர்ல 3 நாள் நீங்க குளிக்கல, சென்ட் அடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கூட பிரச்சனையே இல்ல அவங்களுக்கு. நல்லா சிரிச்சு பேசுவாங்க. ஆனா செப்பல் பிஞ்சிருச்சு, வெறும் காலோட நடக்கிறீங்க, செப்பல கையில தொட்டுட்டீங்க அப்படின்னா, அத என்னமோ ஒரு பெரிய பாவ செயல் மாரி பார்ப்பாங்கங்க. ஐயோ! இவைங்க முன்னாடி எப்படியாவது இந்த செப்பல பிக்காம இன்னைக்கு ஃபுல்லா ஓட்டிறணும்டா கடவுளே! அப்படின்ற மாரி மனசுல நெனச்சுட்டு இந்த டேவ நகர்த்திட்டு வந்தேங்க. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டு வீக் டேஸ்ல மாவு அரைக்கணும் அப்படின்னாவே கொஞ்சம் கடுப்பு தான். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்துட்டு அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சுட்டு நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறதுக்குள்ள போதும்டா சாமி இந்த வாழ்க்கை அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. கடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தேன். எதுவுமே ஒரு அளவு பார்த்து போடல. கரெக்ட்டா அப்படியே குத்து மதிப்பா இருக்கும் அப்படின்ற மாரி போட்டுட்டேன். நாளைக்கு காலைல இட்லி ஊத்துனா தான் தெரியும். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்ஸ்டா பாட்ல மாவு வச்சுட்டு தூங்க கிளம்பிட்டேங்க.